பிரியங்களுக்கும் மதிப்பிற்கும் உரிய நல்ல யோகம் இணையதள அன்பர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் வேதா கோபாலனின் பணிவான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி ரொம்ப மெகா குரு பெயர்ச்சி, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கிற குரு பெயர்ச்சி. இதற்கு பல காரணங்கள் உண்டு. குரு என்பவரே முழு சுபகிரகம். அவருடைய பெயர்ச்சி பெரிய நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. ஏற்கனவே நடந்திருக்கிற சனி பெயர்ச்சிக்கும் இந்த குரு பெயர்ச்சிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷனும் உண்டு. ஆகவே இந்த குரு பெயர்ச்சி பலரின் வாழ்வில் மிக நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் ஏற்படுத்தக்கூடியது. ஆமாம் மேடம், இப்படி தான் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கீங்க. இந்த ஜோதிடத்தை கிண்டல் பண்ணுறவங்க சொல்லுவாங்க, இது உனக்கு அப்படியே கொட்டும் கொட்ட போகிறதுன்னு சொல்கிறாங்க, என்னத்தை கீழ்ச்சுது, எனக்கு ஒன்றும் நடக்கலை, எங்கள் ராசிக்கு ஒன்றும் நடக்கலை, நான் பலர் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வருடம் நடக்கவிருக்கிற குரு பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் நல்ல பலன்களை கொடுக்க போகிறதுன்னு பற்றி எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதற்கு காரணம் குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வருகிறார். இத்தனை நாளும் மிதுன ராசியில் இருந்து கொண்டிருந்த குரு பகவான் மே மாதம் 26ஆம் தேதி 11 மணிக்கு கடகராசிக்கு வருகிறார். அதாவது ஜெமினி டு கேன்சர். கடகராசி அப்படிங்கிறது குரு பகவானின் உச்ச வீடு. அவருடைய பெஸ்ட் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடிய, அவருடைய மிகச்சிறந்த, அவருடைய ஃபுல் பவர் இருக்கக்கூடிய ஒரு வீடு கடகராசி. காரணம், அதில் அவர் எக்ஸால்ட்டடாக இருப்பார். அவருடைய முழு வீச்சில் நன்மைகளை கொடுக்க போகிறார். பொதுவாகவே குரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தாலும் தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்தாலும் என்ன செய்வார்னா, 12 ராசிகளிலும் உள்ளவர்களுக்கு கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், குழந்தை பிறக்காதவங்களுக்கு குழந்தை பிறக்கும், குழந்தை பிறந்தவங்களுக்கு அந்த குழந்தை பெரிய, அதாவது அத்தனை நாளும் குறைகள் கஷ்டங்கள் இருந்தால் அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அதில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். வேலை இருக்கிறவங்களுக்கு வேலையில் ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாமே. பொதுவில் 12 ராசிகளுக்கும் நல்ல பலன் இருக்கும். ப்ளஸ் இந்த வாட்டி குரு பெயர்ச்சி சனியை பார்க்கவிருக்கிறார். சனி ஏற்கனவே சனி பெயர்ச்சி ஆயிருந்துச்சு இல்லை, அந்த சனியை பார்க்கறதுனால சனியுடைய எஃபெக்ட் கொஞ்சம் மெல்லோ டவுன் ஆகும். அவருடைய அன்பு நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். சனி பகவானுடைய சாஃப்ட்னஸ் அதிகமாகி நமக்கு நன்மைகள் கிடைக்க உள்ளன. இந்த குரு பெயர்ச்சி பொதுவாகவே எல்லா ராசிக்கும் நல்லா தான் இருக்கும். அப்படின்னாலும் சில வெர்ஷன்ஸ் பிரகாரம் ஜூன் 2ஆம் தேதி பெயர்ச்சின்றாங்க. பரவாயில்ல, மே 26 எப்படியானாலும் கொஞ்சம் முன்னாலேருந்தே இப்போலேருந்தே நமக்கு எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பித்தாச்சு. இந்த குரு இதே கடகராசியில் கொஞ்சம் லாங் ஸ்டே பண்ணவிருக்கிறார். ஒரு வருஷம்தான் எப்போவுமே குரு ஒரு ராசியில் இருப்பார். இந்த வருஷம் நமக்கு அதிர்ஷ்டம் ஜூன் மாத எண்டு வரைக்கும், 2027ஆம் வருடம் ஜூன் மாத கடைசி வரைக்கும் இந்த கடகராசியில் இருந்து நம்ம எல்லோருக்கும் நன்மைகளை செய்துட்டு தான் அவர் கிளம்ப போகிறாரு. இந்த கடகம், இந்த கடகத்தில் வந்திருக்கும் குரு பகவான் நம்ம எல்லா ராசிக்கும் நன்மை தரும் எல்லாம் சொன்னேன். ஆனால் சில ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக நன்மையை தரப்போகுது. கன்னிராசிக்கு 11ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார். அதனால் ரொம்ப பெரிய நன்மைகளை எதிர்பார்க்கலாம். அதனால் லாபஸ்தானம் 11ங்கிறது. விருச்சிக ராசிக்கு 9ஆம் வீட்டில் குரு வருகிறார். அதனால் ரொம்ப நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். மகர ராசிக்கு நேர 7ல் குரு மகர ராசியை பார்க்குறார், விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்புறம் மீன ராசியை பார்க்குறார். மீனராசியில் இருக்கிற சனி பகவான் இருக்கார். அவருடைய கடுமைகளை இவர் குறைக்கப் போகிறார். ஆக நிறைய மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டில் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் வரதுனால மிதுன ராசிக்கு நன்மை செய்ய வருகிறார். வாட் நாட். அப்போது உங்கள் வீட்டில் இந்த 4-5 ராசியில் யாராவது நிச்சயமாக இருந்தே தீர்வாங்க இல்லையா? அதனால் குடும்பத்துக்கே நன்மைகள்லாம் விளைய போகுது. ஆக இந்த குரு பெயர்ச்சி உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குன்னு இப்போ குறிப்பாக பார்க்கலாமா? விருச்சிக ராசி இந்த வாட்டி குரு பெயர்ச்சினால் மிகச்சிறப்பான பலனை அடைய போகும் சில ராசிகளில் ஒன்று விருச்சிகம். பல காரணங்கள்னால விருச்சிகத்துக்கு அவ்வளோ ஒரு நல்ல பலன் கிடைக்க போகிறது. ஏனெனில் முதல் காரணம், 8ஆம் வீட்டில் இவ்வளோ நாள் மறைந்திருந்த குரு பகவான் 9ஆம் வீட்டில் போகிறார். 9ஆம் வீடு அப்படிங்கிறது சௌபாகியஸ்தானம் மற்றும் அதிர்ஷ்டஸ்தானம். ஓடிப்போனவனுக்கு 9இல் குரு அப்படின்வாங்க. ஒடியே போய் தப்பிச்சிருவானா, அவன் தப்பே பண்ணியிருந்தா கூட. தப்பெல்லாம் பண்ண மாட்டீங்க, விடாது குரு பகவான், பண்ண விட மாட்டார். ஏனெனில் 9ஆம் வீட்டு குரு உங்களுடைய விருச்சிகத்தையே பார்க்குறார், உங்கள் ராசியே பார்க்குறார். அதனால் 9ஆம் வீட்டு குரு என்னங்க நல்லது செய்வார் அப்படின்னா, அதிர்ஷ்டத்தை அதிகரித்து கொடுப்பார். நீங்கள் இத்தனை நாளும் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற பலன் கூட கிடைக்காம இருந்தது. ஆரோக்கியம் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. உங்களோட வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ரொம்ப உங்களுக்கு என்ஹான்ஸ் ஆகி உங்களை கஷ்டப்படுத்திகிட்டு இருந்தது. இப்போ அதெல்லாம் கிடையாது.
உங்களுடைய 9ஆம் வீட்டுக்கு குரு வந்திருக்கிறதுனால, அதுலேயும் உச்ச குருவா எக்ஸால்டட் குருவா வந்திருக்கிறதுனால, உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளும், அதிர்ஷ்டமும் அடுத்தடுத்து அடுத்தடுத்தடுத்து வந்துரும். என்றைக்கோ இன்வெஸ்ட் பண்ணி வச்சதெல்லாம் நெறைய அப்படியே மல்டிப்ளை ஆகி வந்துரும். எங்கேயோ என்னைக்கோ குடுத்து வச்சு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நெனச்ச பணத்த அவங்களே கொண்டு வந்து, "இந்தாங்க உங்க கடன திருப்பி குடுக்குறேன்" அப்படின்னு குடுப்பாங்க. நீங்க ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட் டீல் பண்ணா அது மல்டிப்ளை ஆகி வரும் உங்களுக்கு. என்றைக்கோ போட்ட இன்வெஸ்ட் பண்ண எல்லாமே மல்டிப்ளை ஆகி வரும். தவிர இந்த 9ஆம் வீடுங்கிறது தந்தையை குறிக்கும் வீடு. உங்களுடைய தந்தைக்கு உங்களாலும், உங்களுக்கு உங்க தந்தையாலும் நன்மைகள் வரும். தந்தைக்கு பர்சனலி வாழ்க்கையில பெரிய முன்னேற்றங்கள் வரும். அதாவது வந்து ப்ரமோஷன், இன்கிரிமெண்ட் மாதிரியான விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடும் அவருக்கு. வாழ்க்கையில நிறைய வசந்தங்கள சந்திக்க போறாரு உங்களுடைய அப்பா. அவருக்கு வந்து பித்ரார்ஜித சொத்துக்கள் வரலாம், கொடுத்த கடன்கள் திரும்பி வரலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்களுக்கு எவ்வளோ நல்ல விஷயங்கள் நடக்குமோ, அதே அளவு உங்க தந்தைக்கும் நடக்கும். குரு பகவான் உங்களுடைய விருச்சிக ராசியையே பார்க்கவிருக்கிறார். விருச்சிக ராசிங்கிறது செவ்வாயுடைய வீடு. செவ்வாயுடைய வீட்டை குரு பார்க்கச்சே குரு மங்கள யோகம்ன்ற ராஜயோகம் உங்களுக்கு உண்டாகும். கோபங்கள் குறையுங்க. விருச்சிக ராசிக்கே உரிய குணம் வந்து கோபம். அப்புறம் வந்து மனசு அலை பாய்ந்து ஆசிலேட் ஆகி இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிடுமோ அப்படின்னு தேவையில்லாத கற்பனைகள், ஒன்றுமே இல்லாத பயங்கள்லாம் வரும் பாருங்க, அதெல்லாம் இப்போ தீரும். குரு உங்களுக்கு தன்னம்பிக்கை கொடுப்பார். வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு கொடுப்பார். நம்மளும் முன்னேற முடியும் போல இருக்கு, அடடா நமக்கும் டேலண்ட் இருக்கு, அட நம்மளாலையும் மார்க் வாங்க முடியுமா, நாமளும் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா, நம்மளுக்கும் இவ்வளோ சம்பளம் வருமா அப்படின்னு உங்களை பார்த்து நீங்களே வியக்க போகிற நேரம் இது. அதிர்ஷ்டம் அதிகமாகும். வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போவீங்க. நல்லெண்ணங்கள் அதிகமாகும். நல்ல சிந்தனைகள்லாம் அதிகமாகி புண்ணிய காரியங்கள் செய்வீங்க. ஒருவேளை உங்கள் தொழில் சார்ந்து ஏதேனும் பக்தி, அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எழுத்தாளர், பாடகர் அல்லது பாட்டு எழுதுறவர் அப்படிலாம் இருந்தால் பக்தி சார்ந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக நடக்கும் உங்களுக்கு. நீங்கள் பல விஷயங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் கூட வழிபாட்டு ஸ்தலங்கள் இன்டர்ஃபியர் ஆகும், நல்ல முறையில் நடக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 3ஆம் வீடுங்கிறது சகோதர ஸ்தானம். உங்களுடைய அண்ணா, தம்பி, அக்கா, தங்கை இவர்களால் உங்களுக்கு நன்மை வரும். அவங்களோட நல்லுறவு அதிகரிக்கும். அவங்களோட இத்தனை நாள் இருந்த பிணக்கெல்லாம் தீரும். நல்ல வகையான தைரியங்கள் அதிகமாகும். வாழ்க்கையில் சில தேவையான தைரியங்கள் மென்மையை சார்ந்த தைரியங்களாக இருக்கும். அது நீங்கள் மென்மையாக சில விஷயங்கள் கேட்டு பெறக்கூடிய, லாபம் அடையக்கூடிய தைரியத்தை அந்த 3ஆம் இடத்து பார்வை கொடுக்கும். அடுத்தது குரு உங்களுடைய 5ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். ஏற்கனவே இந்த 5ஆம் வீட்டில் ஒரு சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருந்தார். அதனால குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் தடைப்பட்டது. நீங்கள் புண்ணிய காரியங்கள் செய்வதிலோ, வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு செல்வதிலோ, குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதிலோ நிறைய தடை தாமதங்கள் வந்துட்டு இருந்ததில்ல. ஈவன் ஒரு ஹோமம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அது போஸ்ட்போன் ஆகிட்டே இருந்திருக்கும். ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போகணும், ஒரு மகானை தரிசிக்கணும்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, அது போஸ்ட்போன் ஆகிருக்கும். இப்போ அதெல்லாம் நடக்க போகிறது. அதை விட இன்னொரு பெரிய நன்மைங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு இந்த முறை நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சியில் குழந்தை பாக்கியம் இருக்கிறவங்களுக்கு, நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் சின்ன குழந்தைகளாக இருந்தால் அவங்க படிப்பில் ரொம்ப வெற்றிகரமாக வருவாங்க. இன்னும் கொஞ்சம் பெரிய குழந்தைகளாக இருந்தால் வேலை கிடைக்கும். இன்னும் பெரிய குழந்தைகளாக இருந்தால் கல்யாணம் போன்ற விஷயங்கள் நடக்கும். இன்னும் பெரிய குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அது எல்லா குழந்தைகளுக்குமே ஏதேனும் ஒரு வகையில் நன்மையும் லாபமும் கட்டாயமாக கிடைக்கும். அதை வந்து இந்த 5ஆம் இடத்து குரு பார்வை கொடுக்க போகிறது. ஸோ ஏற்கனவே 9ஆம் இடத்துக்கு குரு வருதே ஒரு பெரிய ஜாக்பாட். குரு உங்களுடைய விருச்சிகத்தை பார்க்குறது அதை விட பெரிய சந்தோஷம். குரு உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானமும் மற்றும் புத்திரஸ்தானம் ஆகிய 5ஆம் வீட்டை பார்க்குறதுங்கிறது அவ்வளோ ஒரு அருமையான விஷயம். ஸோ நீங்கள் வந்து இந்த நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை நீங்களே ஏற்படுத்தினீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு முடியும். நீங்கள் எது திட்டமிட்டாலும், நல்ல விஷயங்கள் என்ன திட்டமிட்டாலும் ரொம்ப வேகமாக முடியும். இன்வெஸ்ட் பண்ணுறதோ, வீடு வாங்குறது, கார் வாங்குறது, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பிளான் பண்ணிங்கன்னா அந்த பிளான் படி நடக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால மனதில் நினைத்தது நிறைவேறும், நீங்கள் தொட்டது துலங்கும், திட்டமிட்டது ரொம்ப வெற்றிகரமாக முடியும். எனவே உங்களோட விருச்சிக ராசிக்கு இந்த முறை ரொம்ப அருமையான குரு பயிற்சி. குட் லக். உங்கள் ராசிக்கு குரு பயிற்சி ரொம்ப நல்ல முறையில் தான் இருக்குது. நல்ல பலன்களை தான் தரப்போகிறது. பார்வை நல்லா இருக்குது, இருக்கும் இடம் எந்த வகையிலையாவது நல்லா இருக்குது என்றாலும் கூட குருவுக்கான பரிகாரங்களை செய்தோம்னா இன்னும் அந்த பலன்கள் என்ஹான்ஸ் ஆகி கிடைக்கும். ஒரு பூஸ்டர் டோஸ் மாதிரி. நம்ம வந்து உங்களால் என்னென்ன பரிகாரங்கள் இதில் செய்ய முடியுமோ அல்லது எல்லாத்தையுமே செய்ய முடியும்னா ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமைகளில் நெய் விளக்கு ஏற்றலாம். 3 நெய் விளக்குகள் நவகிரக சன்னதியில் ஏற்றலாம். அந்த 3 வாரம் 3 சுமங்கலிகளுக்கு வெத்தலைப்பாக்கு, மஞ்சள் பூ, மஞ்சள் பழம்,
ஒரு ரூ. 30 தட்சிணை வச்சு கொடுக்கலாம். மஞ்சள் பொருட்கள் தட்சிணையா வச்சு கொடுக்கலாம். அந்த காலத்தில தங்கம் வச்சு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு கட்டுப்படியாகும்னா அதையும் தான் செய்யலாம். ப்ளஸ் குரு ஸ்தானத்தில உள்ளவங்க இருப்பாங்க இல்லையா? டீச்சர்ஸ், ப்ரொஃபசர்ஸ் அப்படிப்பட்டவங்களுக்கு வியாழக்கிழமைகள்ல மரியாதைகள் செய்யலாம். உங்க குழந்தைகள் படிக்கிற பள்ளியில இருக்கிற டீச்சர்ஸ்க்கு உங்களுக்கு உங்களுக்கு மனசுக்கு தோணினவங்களுக்கு ஏதேனும் வகையில கிஃப்ட் குடுக்க முடியும்னா, அவங்களுக்கு தகுந்தா மாதிரி நீங்க குடுக்க தோணினால் செய்யலாம். அடுத்தது வந்து தக்ஷணாமூர்த்தி, குருவாயூரப்பன், மகா பெரிவா, ராகவேந்திர சுவாமி, சாய்பாபா இவங்க எல்லாருமே ஜீயர் சுவாமி, உங்களுடைய உங்களுடைய ஆச்சாரியன், நீங்க குருஜின்னு கூப்பிடக்கூடியவா யாரா இருந்தாலும், அவர்கள் குருஸ்தானம் தான். குரு பகவானுக்கான அ பிரதிநிதிகள் தான். அதனால அவர்கள் எல்லாம் வணங்கி, நீங்க இப்ப இந்த நான் சொன்ன இந்த கடவுளர்களுக்கு அந்த கோவில்களுக்கு போய் நெய் விளக்கு ஏத்தலாம். மஞ்சள் நிற பிரசாதம் குடுக்கலாம். பாபா கோயில்ல 30 லட்டு குடுக்கலாம் வியாழக்கிழமைகள்ல. எந்த எந்த வியாழக்கிழமை முடியுமோ குடுக்கலாம். அந்த லட்டு வந்து மஞ்சள் நிறமா இருக்க மாரி பார்த்து குடுங்க. சிலது வந்து கேசரி பவுடர் போட்டு ரெட் கலரா பண்ணியிருப்பாங்க. முடியுமானா ஆலங்குடி போயிட்டு வரலாம். குருவாயூருக்கே போயிட்டு வரலாம். ஸோ இத மாதிரியான அப்புறம் வந்து அ குரு பகவான் சன்னதியில வியாழக்கிழமைகள்ல எந்தெந்த வியாழக்கிழமை முடியுமோ அந்தந்த வியாழக்கிழமைகள்ல கருப்பு கொண்டைக்கடலை. சில பேர் வந்து அ மஞ்சள் அந்த சன்னா இருக்கு இல்லையா? கபூலி சன்னா அது குடுப்பாங்க. அது இல்ல கருப்பு கொண்டைக்கடலை குடுத்தீங்கன்னாக்கா, அதுதான் வந்து குரு பகவானுடைய ரியலான பிரீத்தி. அதனால கருப்பு கொண்டைக்கடலை கொடுக்கலாம். அப்புறம் குரு பகவானுடைய ஸ்லோகங்கள் வெறும் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. இப்படி சொன்னாலுமே நமக்கு பெரும் பலன் கிடைக்கும். உங்களுக்கு குரு சம்மந்தப்பட்ட அஷ்டோத்திரங்கள் தெரியும்னாலோ, குரு கீதா மாதிரியான ஸ்லோகங்கள் தெரியும்னாலோ, யூ ஆர் வெல்கம் டு டூ இட். அப்புறம் வந்து குரு ஸ்தலங்கள் இருக்கும் இல்லையா? ஆலங்குடி. ஆலங்குடி போகலாம். 21 நெய் விளக்கு ஏத்தி 12 பிரதட்சணங்கள் செய்யலாம். ஷிரடி போயிட்டு வரலாம். ராமானுஜர் சந்நிதிக்கு போகலாம். இது போன்ற குருவெல்லாம் வணங்கிட்டே இருக்கிறதுனால, குரு உங்களுக்கு அளிக்கக்கூடிய பலன்கள் இன்னுமே ரொம்ப அபரிமிதமா கிடைக்கும். குலதெய்வத்தை வணங்குங்கள். உங்கள் குலத்தில் இருக்கும் பித்ருக்களையும் வணங்குங்கள். உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமா இருக்கு. குட் லக். ஆல் தி பெஸ்ட்.